அது 1976வது வருஷம். பச்சை பசேல்னு வயலோட மண் வாசத்தோட இருந்த அழகான ஊரான ராமபுரம் அது. அந்த ஊரோட எல்லையில ராமுவோட வீடு. வீட்டு வாசல்ல பெரிய வேப்பமரம், அதுக்கு கீழே ஒரு திண்ணை. வீட்டுல ராமு, அவனுடைய அம்மா பார்வதி அம்மா, பொண்டாட்டி சாவித்ரி இருந்தாங்க. ராமுவுக்கு கல்யாணமாகி 6 மாசம் ஆயிருந்துச்சு. சாவித்ரி பட்டணத்துல 10வது வரைக்கும் படிச்சிருந்தா. அந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க 10வது படிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனா பார்வதி அம்மாவுக்கு மருமக படிச்சதுல எந்த பெருமையும் இல்ல. வீட்டு வேலை, வயல் வேலை எல்லாமே அவளுக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு நாள் பார்வதி அம்மா வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது உள்ள இருந்த சாவித்ரி குடிக்க மோர் எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அத்தை, மோர் குடிக்கிறீங்களா? ரொம்ப வெயிலா இருக்கு. சரி சரி குடிக்கிறேன். மாடுக்கு தீனி போட்டியா? அத்தை, போட்டுட்டேன். வீடு வாசலெல்லாம் பெருக்கி கோலமும் போட்டுட்டேன். பார்வதி அம்மா மோரை குடிச்சிட்டு, ஆமா, நீ படிச்சவ, இந்த வேலை எல்லாம் உனக்கு கஷ்டமா இருக்குதா என்ன? சாவித்ரி சிரிச்சுக்கிட்டே, அத்தை, இதுல என்னத்த கஷ்டம் இருக்கு? இது நம்ம வீடு, நம்ம வீட்டுல வேலை செய்யறது நம்மளுக்கு சந்தோஷம் தானே. அத கேட்டு பார்வதி அம்மா, ஆமா ஆமா, அந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீ புத்தகத்தை படிச்சவல, அப்படிதான் பேசுவ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? முந்தா நேத்து சந்தையில ராமு பேசும்போதே நான் பார்த்தேனே. ஆம்பளை பேசும்போது உனக்கு என்ன திமிரு? நம்ம வீட்டு மரியாதை போயிடுச்சு. அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. அந்த காய்கறி விக்கிறவன் விலைவாசி ஏத்தி சொல்லி நம்மளுக்கே மோசம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் பாக்குறதுக்கு உன் புருஷன் ராமு இருக்கான்ல, அவன் இருக்கும்போது பொம்பளைக்கு என்ன அவ்வளோ திமிரு? வாய் நீக்கி பேசுற? சாவித்ரி அங்கிருந்து அமைதியே உள்ள போயிட்டா. வயல்ல இருந்து ராமு வீட்டுக்கு வந்தான். அவனுடைய முகத்துல ஏதோ குழப்பம் தெரிஞ்சுது. அப்பா ராமு, என்னப்பா மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? நான் என்னம்மா சொல்றது, நம்ம தலையில பெரிய இடியே விழப்போகுது. பார்வதி அம்மா பதட்டமா, என்னப்பா சொல்ற? நம்ம வயல்ல ஏதாவது பிரச்சனையா? மாடுங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அம்மா, அதை விட பெருசாவே ஆயிருக்கு. சங்கரையா நம்ம வயலுக்கிட்ட வந்தாரு. அவன் எதுக்காக வந்தான்? அவன் நாசமா போனவனாச்சே, அவன் ஏதாவது செஞ்சிருவானே. ஆமாமா, அவரு வரும்போதே கையில ஒரு பத்திரத்தை வேற கொண்டு வந்தாரு. அப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வயல அடமான வச்சு அவருகிட்ட காசு கடனா வாங்கியிருந்தாரா. அதெல்லாம் பொய்ப்பா. உங்க அப்பாவுக்கு தன்னோட வயல இன்னொருத்தர்கிட்ட அடமான வச்சு காசு வாங்குற பழக்கமே இல்லடா. அந்த பத்திரம் உண்மையிலேயே ஒரு பொய் பத்திரமாயிருக்கும். அம்மா, எனக்கும் அது நல்லா தெரியுமா. ஆனா அந்த பத்திரத்துல அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. ஊரு நடுவுல அதை வைக்கிறேன்னு சொன்னாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே சாவித்ரி கேட்டுக்கிட்டு தான் இருந்தா. அன்னைக்கு ராத்திரி நேரம் ஆச்சு. வீட்டுல யாருமே சரியா சாப்பிட கூட இல்ல. அவங்களுக்கு இருக்கிறது அந்த 10 ஏக்கர் வயல் மட்டும்தான். அதுவும் போயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கைய வாழ்றதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா, அந்த சங்கரையா நல்லவன் கிடையாது. அவனுக்கு ஒரு 2 தட்டு தட்டுனா அதுக்கப்புறம் நம்ம வழிக்கே வரமாட்டான். வேண்டாம்ப்பா, அவன் உன்னோட சித்தப்பா, சொந்தக்காரன் வேற. இருந்தாலும் உங்க அப்பா அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு. உங்க அப்பா நம்மள கை விட்டுட்டு நடு தெருவுல நிக்க வச்சுட்டாராடா. அதை கேட்டு சாவித்ரி மெதுவா அவங்க பக்கத்துல வந்து, அத்தை, ஒரு நாளும் மாமா நம்மளுக்கு அந்த நிலைமைய கொண்டு வந்து விடமாட்டாரு. மாமா ரொம்ப புத்திசாலின்னு நீங்க நிறைய தடவை சொல்லிருக்கீங்க. பார்வதி அம்மா கோவமா, இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் எதுக்குமா? நம்ம பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. அத்தை, அதனாலதான் அத்தை சொல்றேன், இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம கோவப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது. சாவித்ரி, நீ இத பத்தி ஏதாவது யோசிக்கிறியா? ஏங்க, அதுக்கு முதல்ல நம்மளும் அந்த பத்திரத்தை பார்க்கணும். அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதானே அடுத்த முடிவெடுக்க முடியும். அந்த பத்திரம் அவங்கிட்ட இருக்கே, அத நம்ம எப்படிமா பார்க்க முடியும்? அத்தை, நம்ம கேட்டா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஊரு நடுவுல ஜமீன்தாராய கிட்ட சொல்லி, நாட்டாம கிட்ட சொல்லி கொண்டு வர சொன்னா? நீ சொல்றது சரியான விஷயம். நான் நாளைக்கே ஊரு பஞ்சாயத்துல போய் இத பத்தி புகார் கொடுக்கறேன். ஐயோ, ஊருக்குள்ள பஞ்சாயத்தை கூட்டுறது அப்படின்னா நல்ல விஷயமா நம்ம வீட்டு கௌரவமே போயிடும். அத்தை, இதுல வீட்டு கௌரவம் போகுது அப்படின்னு பார்த்தா நம்மளோட வயலு நம்ம கையை விட்டு போயிடும். இதுல நம்ம மரியாதை ஏத்த போது நம்ம நியாயத்தை தானே கேட்க போறோம். சாவித்ரி சொன்ன வார்த்தையில இருந்த தைரியமும் தெளிவும் பார்வதி அம்மாவுக்கும் ராமுவுக்கும் கொஞ்சம் தைரியத்தை கொடுத்துச்சு. விருப்பம் இல்லைனாலும் அவங்க அடுத்த நாள் பஞ்சாயத்து கூட்டலான்னு நினைச்சாங்க. அடுத்த நாளே ராமு சுப்பையா தாத்தாவை போய் சந்திச்சு 2 நாள்ல பஞ்சாயத்து கூட்ட சொல்லி கேட்டுக்கிட்டான்.
அவரும் சரின்னு சொன்னாரு. இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவுச்சு. சங்கரையா வெற்றி அவனுடையதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். நாளைக்கு பஞ்சாயத்துனா இன்னைக்கு ராத்திரி ராமுவோட வீட்டுல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. பஞ்சாயத்து ஜனங்க முன்னாடி நான் ஊருக்குள்ள என்ன பேசுறது, அது பொய்யன்னு எப்படி நிரூபிக்கிறது? ஐயோ தேவரே, ஏன்னு ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲப்பா. சாவித்ரி ரொம்ப அமைதியா, நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் எனக்கு ஒத்துழைக்கணும். அப்பதான் அது நடத்த முடியும். சரி சாவித்ரி, அது என்னன்னு சொல்லு. பஞ்சாயத்துல சங்கரையா சித்தப்பா கிட்ட நம்ம பேசவே கூடாது. பார்வதி அம்மா ராமு 2 பேரும் இத கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. பஞ்சாயத்துல அவங்கிட்ட நம்ம பேசாம வாதம் பண்ணாம இருக்கணுமா? இடத்த எழுதி கொடுக்கணுமா? ஆமா அத்தை, ஆனா அப்படி குடுக்கற மாதிரி நம்ம நாடகம் பண்ணணும். உனக்கு என்ன பைத்தியமா சாவித்ரி? நம்மளோட வயல நம்ம சும்மா அவருக்கு விட்டு கொடுக்கறதா? ஏங்க, நான் சொல்றத முதல்ல காது கொடுத்து கேளுங்க. முதல்ல வயல விட்டு கொடுக்கறோன்னு ஒத்துக்கலாம். அதுக்கப்புறம் எங்க மாமாவோட ஆத்ம சாந்திக்காக எங்க எல்லாரும் முன்னாடியும் கோயிலுக்கு வந்து சத்தியம் பண்ணணும்னு சொல்லலாம். என்னம்மா அது? சித்தப்பா முதல்ல பஞ்சாயத்து முன்னாடியே நம்ம ஊர் குலதெய்வத்து மேல சத்தியம் பண்ணி சொல்லட்டும். அதுக்கப்புறம் அவரு உண்மை சொல்லாம பொய் சொல்லும்போது அவருக்குள்ள இருக்கிற தடுமாற்றத்தை நான் பாக்குறேன். இதனால நம்மளுக்கு என்ன லாபம்? அவரு பொய் சத்தியம் செய்வாரு, அவரு பொய் சொல்லும் போதே மாட்டிக்குவாரு. நான் ஏன் சொல்றேன்னா, இங்க நடந்ததெல்லாம் பொய் தானே. பொய் சொல்லும்போது ஒவ்வொரு மனுஷன் தடுமாறுறத நல்லா பார்க்கலாம். அப்போ அவரு பொய் சொல்லும்போது நான் அவர்கிட்ட சில கேள்விங்களை கேக்குறேன். பார்வதி அம்மா சந்தேகமா, நீயே ஒரு பொம்பளைய பஞ்சாயத்துல பேச விடுவாங்களா? அதுக்குதான் அத்தை, நீங்களும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பஞ்சாயத்துல உங்களை பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க சுயமா என் பொண்டாட்டி இருக்க அவளும் 2 வார்த்தை பேசணும்னு சொல்லணும். அத்தை, நீங்க கூட என் மருமக படிச்சவ, அவளுக்கு இத பத்தி எல்லாம் கொஞ்சம் அறிவு இருக்கு. அதனால அந்த பத்திரத்தை கொடுங்க, அவளும் பாக்கட்டும்னு சொல்லுங்க. அவங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சாவித்ரியோட முகத்துல இருக்கிற அந்த நம்பிக்கை தைரியத்தை பார்த்து அவங்க 2 பேருமே சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த பிரச்சனைக்கு வேற வழி இல்ல, இருக்கிறது இந்த ஒரு வழிதானே, முயற்சி பண்ணி பார்க்கலான்னு நினைச்சாங்க. அடுத்த நாள் சாயந்தர நேரம் ஊருக்கு நடுவுல இருக்கிற பஞ்சாயத்து கிட்ட ஊஜனங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. ஒரு பக்கம் சங்கரையாவும் அவனை சேர்ந்தவங்களும், இன்னொரு பக்கம் ராமும் பார்வதி அம்மா அவங்க பின்னாடி சாவித்ரி நின்னுக்கிட்டு இருந்தா. அப்புறம் நடுவுல சுப்பைய தாத்தா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. சங்கரையா, உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லு. சங்கரையா ரொம்ப அடக்க ஒடுக்கமா, ஐயா என்னங்க ஐயா நான் சொல்றது, எங்க அண்ணன் பீமையா உயிரோட இருக்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட 5000 ரூபாய் காசை கடனா வாங்கினாரு. அதுக்கு பதிலா இந்த வயல நீ எடுத்துக்கோன்னு எனக்கு காகிதத்துல சைன் போட்டு கொடுத்தாரு. ஆனா இப்பதான் அதுக்கு நேரம் வந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். சங்கரையா பத்திரத்தை சுப்பைய தாத்தா கிட்ட கொடுத்தப்போ சுப்பைய தாத்தா அதை திருப்பி திருப்பி பார்த்தாரு. பத்திரமும் பழைய பத்திரமா தான் இருந்துச்சு, அதுல கையெழுத்தும் நல்லா தெளிவாதான் இருந்துச்சு. என்னப்பா இது உங்க அப்பாவோட கையெழுத்தா? பார்த்து சொல்லு. இது உண்மையிலேயே பொய் தான். எங்க அப்பா அந்த மாதிரி கடன் வாங்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம எங்ககிட்ட சொல்லவே இல்ல. பாத்தீங்களா, என்கிட்ட கடன் வாங்கும்போது இதெல்லாம் இவங்களுக்கு தெரியல. ஆனா கேட்க போனா அது பொய்ன்னு என்கிட்டயே வாதத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராமுவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம தலை குனிஞ்சு நின்னான். அப்பதான் சாவித்ரி சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து ராமு தைரியமா இப்படி சொன்னான். சரி, எங்க சித்தப்பா சொன்ன மாதிரியே எங்களோட வயல அவருக்கு கொடுத்துடுறோம். எங்க அப்பாவோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கணும்ல, அதனால அவரு ஒரு சின்ன காரியத்தை செய்யணும். அத கேட்டதும் சங்கரையாவோட முகத்துல ஒரு வெளிச்சம் வந்துச்சு. சங்கரையா ரொம்பவும் சந்தோஷமா, பரவாயில்லையே, ராமையா அவனோட தெளிவால நல்ல முடிவை தான் எடுத்திருக்கான். என்னோட இது ஒரு சின்ன விண்ணப்பம். எங்க அப்பா கடவுளுக்கு சமானம். அதனால அந்த கடவுள் முன்னாடியே எங்க சித்தப்பா சத்தியம் பண்ணி இந்த வயலு அவரோட இதுன்னு சொல்லிட்டா நாங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம எங்களோட வயல முழு சம்மதமா எங்க சித்தப்பாவுக்கு எழுதி கொடுத்துடுறோம். பரவாயில்லப்பா, நீ நல்லபடியா தான் பேசியிருக்க. என்ன சங்கரையா, அத செய்யறதுக்கு நீ ஒத்துக்கிறியாப்பா? சங்கரையா கொஞ்சம் தடுமாறி, ஐயா, எனக்கு எந்த விதமான பிரச்சனை இல்ல, நான் சத்தியத்தை செய்யறேன். கோவிலுக்குள்ள இருக்கிற சாமி சிலையை கொண்டு வந்து பஞ்சாயத்துல வச்சாங்க. கடவுளோட சிலைய கொண்டு வந்திருக்கோம். எங்க சித்தப்பா இது மேல சத்தியம் பண்ணி உண்மை சொல்லட்டும். அதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டியும் சில கேள்வி கேட்பா, அதுக்கும் பதில் சொல்லட்டும். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பொண்ணு பஞ்சாயத்துல பேச போகுதா அப்படின்னு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்வதி அம்மா சாவித்ரி சொன்ன மாதிரி, ஆமா ஆமா,
என் மருமகளை பேச விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு சத்தியம் பண்ணி சொல்லுங்க, எங்க மாமா இந்த சொத்தை எழுதி கொடுக்கும்போது எந்த நாள் இருந்துச்சு? சங்கரையா யோசிச்சு, அதுவா, அது ஒரு பௌர்ணமி நிறைஞ்ச திங்கக்கிழமை. ரொம்ப நல்ல விஷயம். அன்னைக்கு அவ்வளோ பெரிய தொகை உங்க கையில எப்படி வந்தது? சங்கரையா கோவமா, அது அன்னைக்கு விளைச்சல் நல்லா இருந்தது. அன்னைக்கு லாபம் வந்ததுனால எங்க அண்ணனுக்கு காசை கொடுத்தேன். சரி சித்தப்பா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எங்க மாமா உங்களுக்கு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது எந்த கையால அவரு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு? இந்த கேள்வியை கேட்ட உடனே சங்கரையோட முகம் வாடி போச்சு. இது அவன் எதிர்பார்க்காத ஒரு கேள்வி. அவனுக்கு பூமையை எப்படி கையெழுத்து போடுவாங்கிறது சுத்தமா தெரியாது. ஆனா சாதாரணமா எல்லாரும் வலது கையில தானே கையெழுத்து போடுவாங்க, அதையே சொல்லலாம் அப்படின்னு ரொம்பவும் தைரியமா, என்னம்மா நீ எல்லாருக்கும் சிரிப்பு வர மாதிரி கேள்வி கேக்குற? எல்லாருமே வலது கையில தான் கையெழுத்து போடுவாங்க. எங்க அண்ணனும் அப்படிதான் போட்டாரு அப்படின்னு சொன்னப்போ சாவித்திரியோட முகத்துல ஒரு அமைதியான சிரிப்பு தெரிஞ்சது. அப்போ சாவித்திரி திரும்பி சுப்பையா தாத்தா கிட்ட, ஐயா, பெரியவங்க எல்லாருமே காது கொடுத்து கேளுங்க. இவரு சொல்றது அப்பட்டமான பொய். எங்க மாமா இதுல கையெழுத்து போடல. சங்கரையா ரொம்பவும் கோவமா, வாய மூடுமா, என்னமா பேசிக்கிட்டு இருக்க நீ? அதுக்கு சாவித்ரி, என்னைய வாய மூட சொல்றீங்க? என்ன பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும். 12 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டு வண்டியில வரும்போது எங்க மாமா தவறி கீழே விழுந்ததுல அவரோட வலது கை உடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவரு எங்க கையெழுத்து போடுறதா இருந்தாலும் இடது கையில தான் போட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொன்னப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா, பூமையா அவரோட வலது கையால தான் கையெழுத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு பார்வதி அம்மா சொன்னாங்க. மாமா, நீங்களே தான் சொன்னீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாமா தான் கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னு. அவரோட கை 12 வருஷத்துக்கு முன்னாடியே உடைஞ்சு போச்சு. எப்படி கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பாரு? சங்கரையாவோட முகம் வாடி போச்சு. உள்ளுக்குள்ள பதட்டமா இருந்தது, உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. அவன் பொய் சொன்னதை எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சங்கரையா ஏமாத்த நினைச்சத சாவித்ரி கைய கழுவுமாவே பிடிச்சி காட்டிட்டான். அப்போ ஊரோட தலைவரான சுப்பையா, சி சங்கரையா, நீ பண்ணது தப்பு இல்லையா? அண்ணன் பையனையே ஏமாத்தணும்னு பாக்குறியே. சங்கரையா அவமானத்துல தலைகுனிஞ்சி நின்னான். அவன் பண்ணது தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டான். ஊர்க்காரங்க எல்லாருமே அவனை திட்ட ஆரம்பிச்சாங்க. சொத்து ராமுவுக்கு சொந்தம்னு முடிவாயிடுச்சு. எல்லாரும் அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தாங்க. ராமு மனசார அவனுடைய பொண்டாட்டிய பாராட்டினா. அம்மா சாவித்ரி, என்ன மன்னிச்சிடுமா. உனக்கு வீட்டு வேலை, வயல் வேலை, சமையல் வேலை மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நான் ரொம்ப தப்பா கணக்கு போட்டு சொல்லிட்டேன். நீ படிச்ச பொண்ணு, நீ புத்திசாலியும் கூட. கத்திய தீட்ட வேண்டிய இடத்துல புத்திய தீட்டணும்னு இன்னைக்கு நீ நல்ல காரியத்தை செஞ்சிருக்க. இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கிறதே உன்னாலதாமா. ராமு சிரிச்சுக்கிட்டே, நான் கூட அவரை அடிக்கிறேன் உதைக்கிறேன்னு முடிவெடுத்தேன். ஆனா சாவித்திரி மட்டும் வேண்டாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா அவளோட புத்தியால நல்லதே செஞ்சிருக்க. என் பொண்டாட்டிய பார்த்தா பெருமையா இருக்கு. சாவித்ரி ரொம்ப அமைதியா, ஐயோ அத்தை, நீங்க எல்லாரும் கொண்டாடுற மாதிரி நான் எந்த வேலையும் செய்யல. இது என்னோட வீடு. என்னோட வீட பாதுகாப்பா பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை அத்தை. எங்களை மன்னிச்சிடுமா. நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த மகாலட்சுமி. இனிமே இந்த வீட்டுல நீ தான் எல்லா பொறுப்புங்களையும் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை நல்லபடியா பாத்துக்கணும். இனிமே உன் பேச்சுக்கு யாருமே குறுக்க வரமாட்டோம். அன்னையில இருந்து பார்வதி அம்மா சாவித்ரிய மதிக்க ஆரம்பிச்சாங்க. சாவித்ரி ரொம்பவும் பொறுமையோட அவளுடைய புத்திசாலித்தனத்தோட தான் மாமியாருடைய மனசை ஜெயிச்சது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தோட சொத்தையும் அவ காப்பாத்தி கொடுத்திருந்தா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, உடல் பலமும் கோவமும் எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்த்து வைக்காது. எப்பவுமே ஒரு பிரச்சனை வரும்போது ரொம்பவும் பொறுமையா புத்திசாலித்தனமா யோசிச்சிங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்து நாம தப்பிச்சுக்கலாம். ஞானபுரம். அந்த ஊரோட பேருக்கு ஏத்தாப்லயே அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே புத்திசாலிங்க. அங்க மூட நம்பிக்கைக்கும் பழைய காலத்து பழக்க வழக்கத்துக்கும் இடமே இல்ல. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே படிச்சவங்க. எது பண்ணாலும் நல்ல யோசிச்சு அறிவோட தான் பண்ணுவாங்க. அவங்களுடைய அறிவு வெறும் வார்த்தையோட மட்டும் நிக்கிறது இல்ல, அது அவங்களுடைய செயல்கள்லயும் தெரியும். ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் உதவுற மாதிரி ஒரு விவசாய சங்கத்தை ஏற்பாடு பண்ணாங்க.
மழை தண்ணிய சேகரிச்சு அந்த மழை தண்ணி வயலுக்கு போற மாதிரி கால்வாய் திட்டத்தை அவங்க எல்லாரும் சேர்ந்து உருவாக்குனாங்க. ஊருக்கு நடுவுல ஒரு லைப்ரரி இருந்துச்சு. அங்க அந்த ஊர் பசங்க, ஊர் ஜனங்க எல்லாரும் விவசாயத்தை பத்தி தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க யோசிக்கிற விதம், அவங்க செய்யற செயல்கள் எல்லாமே சுத்தி இருக்கிற கிராமத்து ஜனங்களுக்கு பெரிய வழியா இருந்துச்சு. ஒரு நாள் காலையில கிராமத்தோட தலைவரான சுதீர் சில பசங்களை கூட்டிக்கிட்டு வயலுக்கு போனாரு. ஐயா, இந்த தடவை நாம பயிரை மாத்தி போட்டா பூமியில இருக்கிற சத்து அதிகமாகும்ன்றாங்க. அதனால நெல் அறுவடைக்கு அப்புறமா வேற ஏதாவது பயிரிடலாம்ல? சுதீர் சிரிச்சுக்கிட்டே, இது நல்ல யோசனை தான் லோகேஷ். நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம தாத்தா காலத்துலயும் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாம இப்ப அதுக்கான காரணம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இயற்கையா நமக்கு கிடைக்கிற எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் விவசாயத்தை நல்லபடியா செய்யலாம். அப்பதான் ராமு அந்த பக்கம் வந்து, உண்மைதான் சுதீர். நாம இயற்கை விவசாயத்தை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நம்ம பூமியோட சத்து ரொம்ப அதிகமாயிக்கிட்டு இருக்குல்ல. இது உண்மையிலே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். அந்த ஊர்ல எந்த முடிவா இருந்தாலும் இப்படிதான் 4 பேர் சேர்ந்து பேசி சரியான முடிவை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதனாலதான் அது ஞானபுரம். ஆனா அவங்க அறிவை கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் பட்டணத்துல இருந்து விக்ரம் அப்படிங்கிற ஒருத்தன் ஊருக்கு வந்தான். அவன் கோட்டு சூட்டு போட்டிருந்தான். பாக்குறதுக்கு ஏதோ பெரிய கம்பெனி அதிகாரி மாதிரி இருந்தான். அவன் நேரா கிராம பஞ்சாயத்து கிட்ட வந்து கிராமத்து ஜனங்க கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான். அவன் போட்டிருக்கிற உடை, அவனுடைய தோற்றம், அவன் பேசின விதம் எல்லாரையும் கவர்ந்துச்சு. அதனால பஞ்சாயத்துல ஊர் ஜனங்க எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. ஞானபுரத்து ஜனங்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் பட்டணத்துல இருந்து வந்திருக்கேன். என்னோட பேரு விக்ரம். நான் விவசாயம் சம்பந்தப்பட்ட படிப்பை தான் படிச்சிருக்கேன். உங்களை மாதிரி புத்திசாலிங்களை இன்னைக்கு சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை கேட்டு அந்த ஊர் ஜனங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. நீங்க எல்லாரும் ஏற்கனவே புத்திசாலித்தனமா நல்ல வளர்ச்சியை அடைஞ்சிருக்கீங்க. ஆனா உங்க வளர்ச்சிய இன்னும் பல மடங்கு ஆக்குறதுக்கு ஒரு பொருளோட நான் உங்க முன்னாடி வந்திருக்கேன். அதோட பேரு அமிர்த விதை அப்படின்னு சொல்லி விக்ரம் அவன் பையில இருந்து சில விதைகளையும் அப்படியே ஒரு டப்பாவையும் எடுத்து வெளியில வச்சான். அதை பார்த்து சுதீர், அமிர்த விதையா? அது என்ன பண்ணும்? சரியான கேள்வி கேட்டீங்க நீங்க. இது சாதாரணமான விதை இல்ல, மரபணு மாற்றப்பட்ட விதை. இது நீங்க உங்க வயல்ல இந்த விதைகளை தூவி நான் கொடுக்கிற இந்த ரசாயனத்தை கலந்தீங்கன்னா 2 மடங்கு உங்களுக்கு விளைச்சல் அதிகமாகும். ஒரே மாசத்துல நாம அறுவடையே செஞ்சிடலாம். இத கேட்டதோ கிராமத்து ஜனங்கள்ல முக்கியமா பசங்களுக்கு நடுவுல ஏதோ ஒரு குழப்பம் வந்துச்சு. அப்போ லோகேஷ் சத்தமா, 2 மடங்கு அதிகமான விளைச்சலா? அதுவும் ஒரே மாசத்துலயா? நம்ப முடியலையே. விக்ரம் சிரிச்சுக்கிட்டே, நாம நினைச்ச முடியாதது எதுவுமே இல்லைங்க. இந்த ரசாயனத்துல விளைச்சல சீக்கிரமா விளைவிக்கக்கூடிய மருந்து இருக்கு. அதனாலதான் விளைச்சல் சீக்கிரம் வரும். உங்களை மாதிரி புத்திசாலிங்களுக்கு நான் சொல்றது புரியும் அப்படின்ற நம்பிக்கையில தான் உங்க எல்லார்கிட்ட இதை பத்தி சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன். இந்த விதைகளையும் இந்த ரசாயனத்தையும் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு தடவை இலவசமா தான் கொடுக்க போறேன். ஏன்னா இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கணும். அதுதான் எனக்கு வேணும். விக்ரம் சொன்ன வார்த்தைகள் எல்லாரையுமே கவர்ந்துச்சு. அவனுடைய தோற்றம், அவன் பேசின விதம், இலவசம் அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு ஊச்சனங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு. ஆனா சுதீர் சந்தேகமா, இங்க பாருங்கய்யா, உங்க பேச்சு நல்லா இருக்கு, எங்க எல்லாரையும் கவர மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த ரசாயனத்தை நாங்க பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா பூமிக்குன்னு ஒரு சத்து இருக்கு. அந்த சத்துல நல்லபடியாத விளைச்சல் விளையணும். இப்படி ரசாயனத்தை ஊத்தி விளைவிக்க கூடாது. ஆனா இத்தனை நாள நாம இயற்கை முறையில நம்ம பூமியை காப்பாத்தி தான் வச்சிருக்கோம். ஒரு தடவை இந்த ரசாயனம் கலக்கிறதுல என்ன ஆயிட போகுது? அப்படி அந்த கிராமத்துல தடவையா 2 குழு ஏற்பட்டுச்சு. லோகேஷோட குழுவுல இருக்கிறவங்க விக்ரம் சொன்னதை சரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சுதீரோட குழுவுல இருக்கிறவங்க யாருமே விக்ரம் சொன்னதை ஏத்துக்கவே இல்ல. அவங்க ஒற்றுமையையும் அவங்களுடைய அறிவையும் சோதிக்கிற மாதிரி இந்த ஒரு பிரச்சனை அவங்களுக்கு நடுவுல வந்துச்சு. பல மணி நேரம் வாக்குவாதம் நடந்துச்சு. கடைசியில் அந்த ஊரை சேர்ந்த ஜனங்க எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சண்டை போடுறதை விட பிரயோகத்தை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுவும் அந்த ஊர்ல இருக்கிற வயல்ல. ஊர்ல இருக்கிற 100 ஏக்கர் வயல 2ஆ பிரிச்சாங்க. சரி, எல்லாருடைய வார்த்தையையும் மதிக்கணும். 50 ஏக்கர்ல எப்பவும் போலவே நாங்க விளைவிக்கிற விதத்துல விளைவிக்கிறோம். மிச்சம் இருக்கிற 50 ஏக்கர்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த ரசாயனத்தை கலந்து பயிரிடுங்க. யாரும் விவசாயம் செய்யற அந்த முறை சரியா இருக்கும், அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கலாம். இந்த யோசனைக்கு ஊர்க்காரங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. விக்ரம் அந்த கிராமத்திலே இருந்து
லோகேஷோட குழுக்கு நிறைய யோசனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்படியே நாட்களும் போச்சு. விக்ரமோட பார்வையில இருக்கிற வயல்ல ரொம்ப பெரிய அதிசயம் நடந்துச்சு. அவங்க வயல்ல இருக்கிற செடிங்க எல்லாமே ஆகாய அளவுக்கு வளர்ந்துச்சு. வெளிச்சலும் சீக்கிரமா வந்துச்சு. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாவும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சுதிரோட பொறுப்புல இருக்கிற வயல்ல விளைச்சல் மெதுவாதான் வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ லோகேஷ் ரொம்பவும் கர்வமா, பாத்தீங்களா ஐயா, எங்க வயல விளைச்சல் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு. காலம் மாறும்போது நம்மளும் மாறணுங்க. பழைய காலத்து பழக்க வழக்கத்தையே பிடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. சுதீர் ரொம்ப அமைதியா, பார்க்க நல்லதா இருக்கு லோகேஷ். ஆனா விளைச்சல் உயரமா வளருதுனால அது பலமா இருக்கும்னு சொல்ல முடியாது. உன் வயல்ல ஒரு சின்ன பாம்பியாவது நீ பாத்தியா? பறவைங்க கூட அந்த பக்கம் வரவே மாட்டேங்குதே. எனக்கு என்னமோ யோசனையா இருக்கு. லோகேஷ் ரொம்ப கோவமா, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை வருமானம். இந்த வருஷம் நாங்க என்ன பண்ண போறோம்னு மட்டும் நீங்க பாருங்க. லோகேஷும் அவனுடைய குழுவும் வெற்றி உற்சாகத்துல இருந்தாங்க. ஆனா சுதீரும் அவனுடைய குழுவும் அவங்க பாட்டுக்கு வேலையை செஞ்சுக்கிட்டு விவசாயத்தை நல்லபடியா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. லோகேஷோட வயல்ல அறுவடை செய்ய வேண்டிய நேரம். விக்ரம் லோகேஷோட அந்த வயல்ல இருக்கிற சோளங்கள் எல்லாமே பார்க்க ரொம்ப பெருசா இருந்துச்சு. அவங்க எல்லாருமே சோளத்தை அறுவடை செஞ்சாங்க. 2 குழுவை சேர்ந்தவங்களும் விளைஞ்ச சோளத்தை தனித்தனியா காய வச்சாங்க. அப்பதான் உண்மையான பிரச்சனையே தெரிய வந்துச்சு. லோகேஷோட வயல்ல அறுவடை செஞ்ச அந்த சோளம் பார்க்க பெருசா இருந்துச்சு. ஆனா மூட்டையில அதை போடும்போது அது எடை ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதை பார்த்த எல்லாரும், என்ன லோகேஷ் இது? மூட்டை பாரமாவே இல்ல, ஏதோ காத்திருப்புன மாதிரி இருக்கு. என்னங்க விக்ரம், இது விளைச்சல் நல்லதானே விளைஞ்சுது? விக்ரம்க்கு அப்போ அவன் மாட்டிக்கிட்ட விஷயம் தெரிஞ்சுது. ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி வெளியில இப்படி சொன்னான். சில நேரத்துல இப்படிதான் நடக்கும். உங்க பூமியில ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பட்டணத்துக்கு போய் இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். லோகேஷோட குழுவுல விளைஞ்ச விளைச்சல் சாதாரணமா விளையிற விளைச்சல்ல பாதி கூட இல்லாத மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அதை சாப்பிட்டு பார்த்தா சுவையே இல்ல, சாப்பிடவே முடியல. எல்லாத்த விடவும் பயங்கரமான விஷயம் என்னன்னா, அவங்களுடைய 50 ஏக்கர் வயல் இப்ப மொத்தமா நாசமாயிடுச்சு. ரசாயனத்தை ஊத்துனதுனால அதுல இனி ஒரு செடி கூட வளராது அப்படிங்கிற அளவுக்கு செத்து போச்சு. இன்னொரு பக்கம் சுதிரோட வயல்ல விளைச்சல் எப்பவும் போலவே ஆரோக்கியமா வந்துச்சு. விளைஞ்ச விளைச்சல் எல்லாமே எப்பவுமே இருக்கிற எடையோட ரொம்பவும் சுவையாவும் இருந்துச்சு. அவங்க பூமியில அடுத்த விவசாயம் பண்றதுக்கு பூமி தயாரா இருந்துச்சு. அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய யோசிக்கிற திறமை, இது எல்லாமே ஒருத்தரோட பேச்சுல மயங்கி போயிடுச்சு. உடனே லாபம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க கிட்ட இருக்கிற 50 ஏக்கர் வயல இழந்துட்டாங்க. லோகேஷும் அவனுடைய குழுவை சேர்ந்தவங்க எல்லாருமே தலை குனிஞ்சு சுதீர் குழுக்கிட்ட வந்தாங்க. அப்போ லோகேஷ் தலையை குனிஞ்சு, எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. எங்க வயசு உங்க அனுபவம் அப்படிங்கறத புரிஞ்சுக்காம நாங்க உடனே வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் எழுந்து நிக்கிறோம். நாங்க முட்டாளுங்க அப்படின்னு நீங்க இன்னைக்கு நிரூபிச்சிட்டீங்க. சுதீர் அவங்களுக்கு தைரியம் கொடுத்தாரு. யாரையுமே ஒரு வார்த்தை கூட திட்டல. எல்லாருக்குமே தைரியத்தை கொடுத்து, நடந்தது ஒரு தவறுதான். நாம அறிவா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு முட்டாள்தனமான விஷயத்த பண்ணா இந்த மாதிரி நிறைய எடுப்புகளை நாம சந்திக்கத்தான் வேணும். ஓட்டப்பந்தயத்துல எடுத்த உடனே வேகமா ஓடுறவன் ஜெயிக்க மாட்டான். எங்க பொறுமையா நடக்கணும், பொறுமையா ஓடணும், எங்க வேகமா ஓடணும்னு தெரிஞ்சவன் தான் ஜெயிப்பான். நாம எல்லாரும் இப்ப ஒற்றுமையா தானே இருக்கோம். சத்து எழுந்திருக்கிற அந்த பூமியை நாம காப்பாத்தலாம். அப்படி அன்னைக்கு அந்த ஞானபுரத்தை சேர்ந்த ஜனங்க எல்லாருமே ஒரு முடிவெடுத்து சுதீரோட தலைமையில மறுபடியும் அந்த பூமிக்கு சத்து கொண்டு வரதுக்கான வேலைகளை ராவும் பகலமா செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாருடைய அறிவுக்கும் இப்ப அவங்களுடைய பொறுமையும் திறமையும் ரெண்டுமே சேர்ந்து இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, அறிவுங்கிறது நம்ம எல்லாருடைய பலம். அத சரியான வழியில கொண்டு போனா நாம வெற்றியை அடையலாம். தவறான வழியில கொண்டு போனா நாம அழிஞ்சுதான் ஆகணும். அறிவு அப்படிங்கிறது புது விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு புதுவிதமா நடந்துக்கிறது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்ல. அறிவாளிங்க எப்பவுமே ரொம்ப பொறுமையா ரொம்பவும் திறமையா செயல்பட்டா மட்டும்தான் அந்த அறிவை சரியான வகையில பயன்படுத்த முடியும்.